இனியா செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்தவர் திருநங்கை சங்கவி. இவர் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் கடலூர் சாலையில் உள்ள ஷெரீப் என்பவர் வீட்டில் வாடகைக்கு தங்கியுள்ளார். இந்த நிலையில் வீட்டின் உரிமையாளர் ஷெரீப்பிடம் சரிவர வாடகை பணம் கொடுக்காததால் அதை கேட்ட ஷெரீப்பையும் அவர் மிரட்டி வந்துள்ளார். இந்த நிலையில் வீட்டின் உரிமையாளர் ஷெரீப் திருநங்கை சங்க தலைவரிடம் இச்சம்பவம் குறித்து கூறியுள்ளார். இதனை திருநங்கைகள் தட்டி கேட்டுள்ளனர். அப்பொழுதும் வாடகை தராமல் தகாத வார்த்தையால் திட்டி பிரச்சனையை மேலும் பெரிதாக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் அவரது வீட்டிலேயே கட்டையால் திருநங்கை சங்கவியை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் மயக்கமடைந்த சங்கவியை ஆட்டோவில் ஏற்றிச் சென்று கருவேப்பிலங்குறிச்சி அருகே உள்ள காப்பு காட்டில் வீசி சென்றுள்ளனர். இதில் திருநங்கை சங்கவி உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் அறிந்து கருவேப்பிலங்குறிச்சி போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விருத்தாசலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். மேலும் அவர் பயன்படுத்திய இருசக்கர வாகனம் மற்றும் திருநங்கையை ஏற்றிச் சென்ற ஆட்டோவையும் பறிமுதல் செய்து திருநங்கை சங்கவியை கட்டையால் தாக்கிய 6 பேரையும் பிடித்து தீவிர விசாரணை செய்ததில் அல்ட்ரா சிட்டியில் ஈடுபட்ட திருநங்கை சங்கவியை திருநங்கை மாயா, நிரோஷா, மரிக்கொழுந்து, சிவபெருமான் மற்றும் வீட்டின் உரிமையாளர் ஷெரீப், ஆட்டோ டிரைவர் கோபாலகிருஷ்ணன் ஆகிய 6 பேரையும் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் தலைமையில் கருவேப்பிலங்குறிச்சி போலீசார் குற்றவாளிகள் என கைது செய்தனர். அட்ராசிட்டியில் ஈடுபட்ட திருநங்கை சங்கவியை தாக்கிய சம்பவத்தில் திருநங்கைகள் உட்பட 6 பேர் சேர்ந்த கும்பலை போலீசார் கைது செய்த சம்பவம் விருத்தாசலம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.